இந்த கிளாஸில் வந்து லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் ப்ளவுஸுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்தோட பேக் பார்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ரெண்டுமே வந்து ஒன்றா வச்சுருக்கேன். லைனிங் கிளாத் வந்து அப்படி தான் தைக்க போகிறோம். லைனிங் கிளாத் தைக்கிறதுலே வந்து ரெண்டு விதமானதை தைக்கலாம். அதாவது நெக்குக்காக மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா தச்சு அப்படியே வந்து உள்ளே திருப்ப போகிறோம். இன்னொரு நெக்கு வந்து நம்ம நார்மலாக பிளெயினில் ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ கிராஸ் பீஸ் கொடுத்து அந்த மாதிரி நம்ம வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் மேலே வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத் இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட நல்ல பக்கத்தையும் லைனிங் கிளாத்தில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம். அது அப்படியே ரெண்டாக அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ட்ரேஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். நம்ம என்ன கழுத்து வரைஞ்சிருந்தோமோ அது அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அதை அப்போ அந்த பக்கத்தை அப்படியே வச்சுட்டு கீழே நம்ம வந்து ஒரு இன்ச்சுக்கு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அதுலேருந்து அப்படியே கீழேருந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்லேயே வந்து அந்த 1 இன்ச்சு மார்க்லேயே அப்படியே வந்து தைச்சிட்டு வரணும். இப்போ அந்த 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த 1 இன்ச்லேயே நம்ம வந்து தைச்சிட்டு வரணும். இதில் வந்து நம்ம லைன் போட்டிருக்கனால நம்ம டிசி மார்க்கர் வச்சு போட்டிருக்கனால நமக்கு ட்ரேஸ் வந்து 2 பக்கமும் இருக்கும். அதனால் மறுபடியும் எடுக்கணும்னு தேவையில்லை. 1 இன்ச்சில் அப்படியே வந்து தையல் போட்டு வரணும். இப்போ கீழே இடுப்பு பகுதி வந்து தைச்சாச்சு. இப்போ நான் எந்த மெத்தடில் தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் தைச்சிக்கோங்க. ஈஸியாக வேலை வந்து முடிஞ்சிடும். ஒரே டைமில் கழுத்தும் இடுப்பும் தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மேலே கழுத்து இருக்குது பார்த்திங்களா, கழுத்தில் வந்து கழுத்தோட அகலத்தில் சென்டரில் ஒரு அர்க்காத் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கழுத்தோட அகலம் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அர்க்காத் பண்ணியிருப்போம். அதையும் மெயின் கிளாத்தில் இருக்கிற அர்க்காத்து சென்டரும் இதுக்காக தான் அர்க்காத் பண்ண சொன்னது. ஏன்னா வந்து கழுத்தோட சென்டர் வந்து நகர்ந்துராமல் இருக்க தான் அந்த கழுத்தில் நம்ம ஃபஸ்ட்டு அர்க்காத் பண்ணோம் பார்த்திங்களா சென்டரில். அதுக்காக 2 கிளாத்லேயும் அப்படியே வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. உங்களுக்கு பழகலை அப்படின்னா துணி நகர்ந்துரும் அப்படின்னா குண்டூசி வச்சு நல்லா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. நம்ம கழுத்தோட அகலம் அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல, அந்த 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு நகர்ந்துராமல் லூஸ் விழக்கூடாது. அதாவது லைனிங் கிளாத்துக்கும் உள்ளே வந்து நம்ம மெயின் கிளாத் வச்சுருப்போம். அந்த கிளாத் வந்து நமக்கு லூஸ் விழுகக்கூடாது. லூஸ் விழுந்துருச்சுன்னா ப்ளவுஸு போட்டதுக்கு பிறகு அங்கங்கே துணி வந்து அப்படியே பல்ஜாக தூக்கிட்டு சுருக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன கழுத்தை வரைஞ்சிருக்கீங்களோ அந்த கழுத்தை அப்படியே வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுலேயே நீங்கள் டைமண்ட் கழுத்து கூட வரைஞ்சிக்கலாம், கழுத்து வரைஞ்சிக்கலாம். எந்த கழுத்து வரைஞ்சிருந்தாலும் இதே மெத்தடு தான். அந்த டேர்னிங் கழுத்துனா அந்த எட்ஜு மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ அந்த தையல் போட்டதுக்கும் உள்ள கழுத்தோட அகலத்துக்கு உள்ளுக்குள்ளே ஒரு 1/4 இன்ச்சு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ தையல் வந்து வெளியில் இருக்குது. இந்த தையலுக்கும் உள்ளுக்குள்ளே 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த 1/4 இன்ச்சில் கட் பண்ணி எடுத்தால் போதும். 1/2 இன்ச்லாம் வேண்டாம், ரொம்ப துணி சுருட்டிட்டு போயிடும். 1/4 இன்ச்சில் அந்த தையலுக்கும் உள்ளுக்குள்ளே 1/4 இன்ச்சு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி இதிலே டைமண்ட் நெக்கு கழுத்துன்னு நெக் டிசைன் உங்களுக்கு என்ன வேணுமோ பானை ஷேப்பில் எது வேணுமோ இதே மெத்தடில் வரைஞ்சிட்டு அதை அப்படியே நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அந்த டேர்னிங் பாயிண்ட்லலாம் குட்டி குட்டியாக வந்து அர்க்காத் பண்ணிக்கணும். கம்பல்சரி வந்து அர்க்காத் பண்ணாமல் மறந்துட்டிங்கன்னா துணி வந்து உள்ளுக்குள்ளே வந்து மடங்கிக்கும், கழுத்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நான் அர்க்காத் பண்ணிட்டேன், தையல் வரைக்கும் அர்க்காத் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து கையை விட்டுறேன். உள்ளே கையை விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த இடுப்பு துணியை வந்து அப்படியே பிடிச்சி வெளியே எடுக்க போகிறேன். அப்படியே பிடிச்சிட்டு அந்த இடுப்பு துணியை பிடிச்சி உள்ளுக்குள்ளே பிடிச்சி நம்ம அப்படியே பெரட்டணும் அப்படின்னா நமக்கு கழுத்து இடுப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே நேரத்தில் வந்து திரும்பிடும். இதுக்கு பேர் தான் தச்சு திருப்புறதுன்னு சொல்லுவாங்க. லைனிங் கிளாத்தில் 2 மெத்தடு. ஒன்று இடுப்பை மட்டும் மடித்து தைச்சிட்டு பிளெயின் ப்ளவுஸில் தைக்கிற மாதிரி மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா கழுத்தை வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறதும் இருக்குது. இது வந்து தச்சு திருப்புறதுன்னா இடுப்பும் கழுத்தும் சேர்த்து ஒரே நேரத்தில் தச்சு திருப்புறதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் லைனிங் கிளாத் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது ரெடி அளவில் எல்லாத்தையும் மார்க் பண்ணது. இப்போ கீழே வந்து கையை வச்சு நல்லா நீவி விட்டுட்டு கரெக்டாக அந்த துணி வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சுருண்டுட்டு இல்லாமல் கரெக்டாக வந்து இழுத்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு 1 இன்ச்சில் தையல் போட்டு வரணும். சரிங்களா, 1 இன்ச்சில் தையல் போட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். 1 இன்ச்சில் தையல் போட்டுக்கணும். 1 இன்ச்சு உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரிலனா 1 இன்ச்சில் அங்கங்கே டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 1 இன்ச்சில் தையல் போட்டுக்கணும். இப்போ கீழே இடுப்பு பகுதியில் வந்து நான் தையல் போட்டுட்டேன். இதை அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், தையல் வந்து போட்டாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம கழுத்து வந்து தைக்க போகிறோம். கழுத்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்துலேயும் 2 விதமாக தைக்கலாம். நல்லா வந்து ஓரத்தில் வந்து ஒரு தையல் போடுறது. பாருங்கள், லைனிங் கிளாத் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து கையை வச்சு அமுக்கி விட்டுட்டு அந்த லைனிங் கிளாத்தோட அந்த ஓரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓரத்துலேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கு பேர் வந்து படிமான தையல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தையல் போட்டுருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து ஒரு கேப்பில் வந்து ஒரு தையல் போடுறேன், அந்த தையலும் போட்டுக்கலாம்.
இந்த தையல் 1/4 இன்ச்சு கேப்பில் போட்டோம்னா தையல் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு சிலவங்க வந்து லைனிங் ப்ளவுஸ்லேயே 2 தையல் போடுவாங்க. அந்த ஓர தையல் ஒன்று போடுவாங்க, ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போடுவாங்க. இது மாதிரி தையல்லே நம்மளோட இஷ்டம் தான் நமக்கு நிறைய இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சிலே தான் நான் தைச்சிட்டு வரேன். மறுபடியும் சொல்கிறேன், 1/4 இன்ச்சில் நான் எப்படி தையல் போடணும் அதே மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த கழுத்து ஓரமாக வந்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமும் 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். அந்த 1/4 இன்ச்சு தையல் போடாமல் அந்த படிமான தையலோடையும் விட்டுக்கலாம். லைனிங் ப்ளவுஸை வரைக்கும் நம்மளோட ஆப்ஷன் தான், எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி 1/4 இன்ச்சிலே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி தைச்சோன்னா ஹெம்மிங் பண்ண மாதிரி லுக் வந்து இருக்கும், வேறு எதுக்கும் இல்லை. இப்போ கழுத்து பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து தைச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பாருங்கள். இந்த கழுத்து காட்டுறேன்னா அந்த 1/4 இன்ச்சிலே தைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கலாம். 2 தையலாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் வச்சுட்டு அப்படி அந்த லைனிங் கிளாத்து பக்கமாக திருப்பிட்டு மேலே நல்ல பக்கம் வச்சுக்காம லைனிங் துணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனிங் துணியில் திருப்பிட்டு, ஏன்னா லைனிங் துணியை விட நம்ம மெயின் கிளாத் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வந்து கட் பண்ணியிருப்போம். அதனால லைனிங் கிளாத் பக்கமாக திருப்பிட்டு அப்படியே அந்த லைனிங் கிளாத் ஓரம் எங்கே இருக்கோ அந்த ஓரத்தில் அப்படியே வந்து 2 துணியும் ஒன்றா சேர்த்து வச்சு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து தையல் போட்டுக்கணும். இப்போ ஒரு சைடு தையல் போட்டாச்சு, அதே மாதிரி இன்னொரு தையலும் தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா கழுத்து இந்த மாதிரி தச்சு திருப்புறது தான் நமக்கு லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ இந்த சைடும் பார்த்திங்கன்னா தைச்சிட்டு நம்ம லைனிங்கை விட மெயின் கிளாத் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கூட ஒரு எக்ஸ்ட்ரா கட் பண்ண சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். கம்பல்சரி கட்டிங் பண்ணும்போது லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத்து நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு வந்து துணி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு சுத்த அளவுக்காவது ஒரு நூல் அளவுக்காவது வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும். ஏன்னா நம்ம தச்சு திருப்பும்போது உள்ளுக்குள்ளே ஏதாவது துணி வந்து சுருண்டுக்குச்சு அப்படின்னா துணி வந்து நமக்கு பத்தாமல் போயிடும். அதுக்காக தான் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக கூட நீங்கள் வந்து விட்டுக்கலாம். இப்போ சுற்றிலும் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் மறந்துட்டு கட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நமக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே மாறி போயிடும். சுற்றிலும் எவ்வளோ இருக்கோ ஒரு கரெக்டாக லைனிங்கும் மெயின் கிளாத்தும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் லைனிங் கிளாத்தையும் இதையும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி பக்கம் 2 டாட் பிடிப்போம் முதுகு பக்கத்தில். அந்த டாட்டு தான் வந்து பிடிக்க போகிறோம். எப்பயும் போல் ஷோல்டரை வந்து சென்டராக வச்சுக்கோங்க. சென்டரை வச்சுட்டு கீழே 1/2 இன்ச்சிலேருந்து 3.5 இன்ச்சு உயரம் வரைக்கும் ஷார்ப்பாக வந்து தச்சு நிப்பாட்டணும். அதே மாதிரி அந்த சைடும், அந்த ஒரு சைடு நீங்கள் வந்து 3.5 இன்ச்சில் வந்து தச்சுருக்கீங்க உயரம், டாட்டோட உயரம்னா இந்த சைடும் அதே 3.5 இன்ச்சில் தான் வந்து மார்க் பண்ணணும். இப்போ 2 சைடும் டாட்டு வந்து நான் வந்து தச்சுட்டேன். இப்போ பாருங்கள், பேக் பார்ட்டோட வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு. என்ன டிஃப்ரெண்ட்டு, லைனிங் கிளாத்தில் நம்ம தச்சு திருப்ப போகிறோம், பிளெயின் ப்ளவுஸில் அப்படியே நம்ம டாட்டு கீழே மடித்து தைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ கழுத்து, இடுப்பு, டாட்டு இது 3 வேலையும் இந்த பேக் பார்ட்டில் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கும் இதே மெத்தட் தான். நல்ல துணியை மேலே நல்ல பக்கமாக வச்சுக்கணும். இப்போ 2ஐயும் விரிச்சிட்டேன். கழுத்து பகுதி 2மே ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 2ம் நல்ல பக்கத்தில் நல்ல துணி வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை இந்த சைடும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரேஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடைக்கும். அதனால அப்படியே வச்சு நம்ம கழுத்தை வந்து தைக்க போகிறோம். இப்போ அந்த சாக் பீஸில் மார்க் பண்ணது நமக்கே தெரியும். அந்த மார்க்லேயே வந்து நான் தையல் போட போகிறேன். நீங்கள் முன்பக்கம் வந்து நகர்ந்துடாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிராஸ் பீஸில் போட்டிருக்கோம். தைக்கும்போது நகர்ந்துருச்சுன்னா சுற்றிலும் துணி வந்து ஷார்ட்டேஜ் ஆயிரும், பத்தாமல் போயிடும். நீங்கள் இழுத்து தைச்சிட்டிங்கன்னா அந்த கப் சைஸுக்கிட்ட துணி இல்லாமல் போயிடும். அதனால் வச்சுட்டு ஒரு குண்டூசி வச்சு போட்டுட்டு அப்புறமா தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கழுத்து வரைஞ்சிருக்கோமோ அந்த கழுத்தில் அப்படியே வச்சு அந்த ட்ரேஸை பார்த்து அப்படியே வந்து நம்ம தையல் போட போகிறோம். இதுக்காக தான் நம்ம ரெடி அளவில் அர்க்காத் பண்ணிவிட்டு அந்த ரெடி அளவுலேயே வந்து நான் உங்களை தைக்க சொன்னது. இதுவே கழுத்து வந்து தச்சு திருப்பாமல் ஏதாவது பைப்பிங் கொடுக்குறோம், இந்த உருட்டு பைப்பிங்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுக்குறோன்னா நம்ம எப்படி பிளெயின் ப்ளவுஸுக்கு வந்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணுவோமோ, இப்போ 2.25 கழுத்துனா 2.5 மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். இதில் வந்து அந்த நீங்கள் உருட்டு பைப்பிங் தைக்கிறீங்க அப்படிங்கும்போது லைனிங் ப்ளவுஸில் உருட்டு பைப்பிங் தைக்கிறீங்கன்னா நீங்கள் கழுத்து வந்து அது மாதிரி தான் மார்க் பண்ணணும். இது மாதிரி தச்சு திருப்ப முடியாது.
ப்ளெயின் ப்ளவுஸ்க்கு எப்படி கழுத்து கட் பண்ணோமோ அதே மாதிரி லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு கெட்ட பக்கம், அதாவது நல்ல துணியோட கெட்ட பக்கம் மெயின் கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா ப்ளவுஸ் பீஸு, அதோட கெட்ட பக்கம் வச்சு லைனிங்கை வச்சு சுற்றிலும் தையலை போட்டு பதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுத்து ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் கிராஸ் பீஸ் கொடுத்து ப்ளெயின் ப்ளவுஸில் தைக்கிற மாதிரி தைச்சிக்க வேண்டியதான். கிராஸ் பீஸ் கொடுக்க சொன்னாங்கன்னா இல்லை கான்ட்ராஸ்ட்டாக வந்து பைப்பிங் கொடுக்க சொன்னாங்கனாலும் அதே மெத்தட் தான். இந்த உருட்டு பைப்பிங் போட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து தைக்கணும். இப்போ கழுத்து பாருங்கள், அர்க்காத் பண்ணிவிட்டு திருப்பிட்டேன். இந்த கிராஸ் பீஸ் கழுத்து தைக்கும் போது மட்டும் கரெக்டாக தைக்கணும். ஏன்னா இழுத்துருச்சு அப்படின்னா ஷோல்டரில் வந்து அந்த கழுத்து வந்து உட்காராமல் ப்ளவுஸே வந்து லூஸ் ஆன மாதிரி போயிடும். அதனால் அந்த கழுத்தை மட்டும் இழுத்துறாமல் லூஸ் விட்டு தைக்கணும். கிராஸ் பீஸில் ஃபஸ்ட்டு வர மிஸ்டேக்கை பார்த்திங்கன்னா கழுத்து வந்து கலண்டு விழுகுது அப்படின்னு. ஒரு சில பேருக்கு கழுத்து வந்து கிராஸ் பீஸ் என்ன தான் பண்ணாலும் கலண்டு விழுகுது அப்படின்னா இந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த கழுத்து சைடு ஒரு 4 இன்ச்சு அப்படியே கட் பண்ணிடுங்க. அதாவது ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு இந்த கழுத்துலேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கும் கம்மியாக அப்படியே கிராஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கழுத்து கலண்டு விழுகாமல் இருக்கும். கிராஸ் பீஸில் கலண்டு விழுந்துச்சு அப்படின்னா சொல்கிறேன். இப்போ கரெக்டாக நம்ம வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சில் இந்த கழுத்துலேருந்து ஒரு 4 இன்ச் கீழே இறக்கி ஷோல்டரில் கரெக்டாக வந்து கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படி தைங்க. கரெக்டாக இருக்கும், ஷோல்டர் வந்து கலண்டு விழுகாது. இப்போ சுற்றிலும் அந்த லைனிங் கிளாத்து பேக் பார்ட்டில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி சுற்றிலும் தையலை போட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டையும் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறதையும் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கும் ரவுண்ட் நெக் வச்சாலும் சரி, டைமண்ட் நெக் வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் சரி, உங்களோட விருப்பம். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே மெத்தட் தான். தச்சு திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தடு தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும். கிராஸ் பீஸ் கொடுக்குறோம், பைப்பிங் கொடுக்குறோன்னா தான் நமக்கு வேறு மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? பைப்பிங்லேயே இன்னொரு பைப்பிங் இருக்குது. அது வந்து உருட்டு அந்த உள்ளுக்குள்ளே வந்து த்ரெட்டு வச்சு பண்ணுவாங்க. அதையும் உங்களுக்கு நான் போடுறேன். இன்னும் சில பேர் எனக்கு நெக்கு வந்து தச்சு காட்டவே இல்லை. அந்த பாக்கழுத்து, டைமண்டு, உருட்டு பைப்பிங்லாம் தச்சு காட்டவே இல்லை. நீங்கள் சீக்கிரம் தச்சு முடிச்சு காமிச்சிங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்து கிளாஸ் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரி, முடிச்சிட்டிங்கன்னா தான் நானும் திருப்தியாக அடுத்த கிளாஸ் கொண்டு போவேன். எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டேன்னா நீங்கள் பழைய வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. நான் புதுசாக என்ன போடுறேனோ அதை மட்டும் பார்த்து எனக்கு தச்சு காட்டுவீங்க. அதனால் நான் தச்சு காட்ட நீங்கள் உடனே என்னோடயே சேர்ந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸில் எப்படி டாட்டு பிடிப்போமோ அதே மெத்தடில் தான் 3 டாட்டுமே வந்து நான் பிடிச்சிருக்கேன். இப்போ கப் சைஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து எம்பூஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு. கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கப்பு பிடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கப் சைஸோட லூஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ இதே மெத்தடில் நம்ம இன்னொரு பார்ட்டு, நம்ம பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடையும் இதே மாதிரி தான் நான் தைச்சி திருப்பிட்டு டாட்டு வந்து பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்கிறனால தான் எல்லாத்தையுமே நான் வீடியோவில் காட்டல. ஒரு சைடு மட்டும் கரெக்டாக தைச்சி உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். லைனிங் ப்ளவுஸில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நான் வந்து தைச்சிட்டு டாட்டை வந்து ஃப்ரண்ட் அந்த கொக்கி பக்கம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அதோட உயரம்லாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவில் வந்து நம்ம துணி வந்து ஒரே பீஸ் வைக்க போகிறது கிடையாது. ஸ்லீவில் வந்து 2 ஜாயிண்ட் மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ ஸ்லீவில் லைனிங் கிளாத்துக்கே ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சோண்டு துணி பத்தலை. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து துணி ஜாயிண்ட் போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. லைனிங் கிளாத் இருந்துச்சுன்னா லைனிங் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கணும். இப்போ நான் எப்படி ஜாயிண்ட் போடுறேன்னு பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு நல்ல பக்கம், கெட்ட பக்கம், ஏதோ ஒரு பக்கத்தை நீங்கள் நல்ல பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைனிங் கிளாத்து தானே, அதனால் ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது. இப்போ மேலே இருக்கிறது நல்ல பக்கம், ஆப்போசிட்டில் இருக்கிறது நல்ல பக்கம். இப்போ 2 ஜாயிண்ட் போடுறதையும் ஒன்றா வச்சுருக்கேன், ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். நம்ம எப்படி ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து அர்க்காத் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வைப்போமோ அதே மாதிரி ஜாயிண்ட் போடுற 2ஐயுமே ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். இதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருக்க 2ம் நல்ல பக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம ஜாயிண்ட் எந்த அளவுக்கு துணியோட அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்குள்ளாமல் 1/2 இன்ச்சில் தைக்கணும். 1/4 இன்ச்சில் தைச்சிங்கன்னா துணி நம்ம கை வந்து மூவ்மெண்ட் பண்ணும்போது சீக்கிரம் வந்து விட்டு போயிடும். அதனால 1/2 இன்ச்சில் தைக்கணும். தைச்சிட்டு அதை கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா பரவாயில்லன்னு விட்டுக்கலாம். இதே பிளெயின் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதுலேயும் இதே மாதிரி தான் பண்ணணும். பிளெயின் ப்ளவுஸுக்கும் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் இதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணணும். அதில் வந்து நீங்கள் படிமான தையல் வந்து போடக்கூடாது. இந்த கையை வச்சு நீவி விடுற இடத்துல படிமான தையல் வந்து போடக்கூடாது. ஏன்னா தையல் வந்து வெளியில் வந்து தெரியும். சரிங்களா? இப்போ இதுவும் நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம்.
இப்போ 2 ஜாயிண்ட் போட்ட இடமும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த 2 நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு இப்போ உள்ளுக்குள்ளே வந்து 2 நல்ல பக்கம் இருக்குது. இது 2ஐயும் வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது எப்படி மடித்து போடுவோமோ அதே மாதிரி மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டுட்டு 2 பக்கம் 2 சைடு வந்து நமக்கு ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும். இன்னும் 2 சைடு தான் நம்ம ஜாயிண்ட் போட்டிருப்போம். நம்ம ஜாயிண்ட் போடாமல் இருக்கு பார்த்திங்களா, அந்த பக்கமாக திருப்பிட்டு நம்ம ஜாயிண்ட் போட்ட பக்கம் எக்ஸ்ட்ரா துணி வந்து பிசுறாக இருக்கும். அதை வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். ஜாயிண்ட் போடாத பக்கத்தை கரெக்டாக வச்சுட்டு நம்ம இப்போ ஜாயிண்ட் போட்ட பக்கத்தில் அந்த அளவு கரெக்டான அளவை வச்சு அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் பிளெயின் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி இதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணணும். 4 பீஸையும் ஜாயிண்ட் போட தேவையில்லை, 2 பீஸ் மட்டும் ஜாயிண்ட் போட்டால் போதும். ஏன்னா இது வந்து பேக் சைடு ஸ்லீவுக்கு போகிற மாதிரி போயிடும், இல்லைன்னா ஃப்ரண்ட் பக்கம் வந்து தையல் தெரிகிற மாதிரி அசிங்கமாக இருக்கும். இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத்தை வந்து தைச்சிட்டேன். 2 பக்கமும் ஒரே மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா சென்டரில் வந்து ஸ்லீவுக்கு ஒரு மார்க் பண்ணியிருந்தேன். அந்த மார்க் எதுக்குன்னா மேலே ஒரு பீஸும் கீழே ஒரு பீஸும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ட்ரேஸ் அந்த ஸ்லீவில் இல்லைங்கிறனால நல்லா கோடு போட்டு அந்த பக்கமும் வச்சு பதிச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் செய்கிறேன், இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் வந்து நம்ம தைக்க போகிறது கிடையாது, இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த துணி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வலுவலுன்னு இருக்குது துணி. அதனால் பார்த்துட்டு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தைக்கணும். எக்ஸ்ட்ரா துணி பிசுறு இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது துணி வந்து கொஞ்சம் கோணலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மேலே வந்து அந்த டிசைன் இருக்கிறதையும் கீழே வந்து அந்த ஸ்ட்ரைப்பாக அந்த இருக்குது பார்த்திங்களா, அதையும் வச்சு நான் தைக்க போகிறேன். இப்போ லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா இந்த சாரீலேருந்து இப்போ ப்ளெயினாக சில்க் காட்டனு ப்ளெயின் ப்ளவுஸாக நீங்கள் வந்து பாடிக்கு வச்சுட்டு சாரீலேருந்து கொஞ்சமாக அந்த டிசைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் ஸ்லீவில் வந்து வச்சுக்கலாம். இப்போ அதுவும் வந்து புது மாடலாக தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஃபுல்லாகவுமே ப்ளவுஸ் பீஸாக போடாமல் கான்ட்ராஸ்ட் கலரில் கூட நீங்கள் ஸ்லீவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லை சாரியில் எனக்கு துணி இல்லைன்னா சாரியில் கூட கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்லீவுக்கு கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே ஒரு பார்ட்டு கீழே ஒரு பார்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். 2 நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே வந்து நான் தையல் போடுறேன். இதே மெத்தடு தான் பஃப் ஸ்லீவ் வந்து போடுவாங்க. இப்போ வெட்டிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ் வந்து போடுவாங்க. கீழே பார்டர் ஜாயின் பண்ணிருக்கிறது, மேலே இருக்கிற துணி வந்து பஃப்பில் இருக்கும். அதுவும் இதே மெத்தடில் தான் 1/2 இன்ச்சில் தைச்சிட்டு நம்ம கீழே ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த பீஸில் படிமான தையல் வந்து போட்டுக்கிறேன். இப்போ பஃப் ஸ்லீவுக்கும் இதே மாடலில் தான் தைக்கணும். அதில் வந்து மேலே இருக்கிற துணிக்கு பஃப் வைப்போம். இது வந்து பிளெயினாக நான் வந்து தைச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம நல்ல துணி இருக்குது பார்த்திங்களா, ஸ்லீவோட துணி, அதோட நல்ல பக்கத்தையும் நம்ம லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டேன். சுற்றிலும் துணி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா ஸ்லீவில் துணி வந்து லைனிங் பதிக்கும் போது லைனிங் கிளாத்தை விட துணி வந்து பத்தாமல் போயிடும். மெயின் கிளாத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது 2மே பார்த்திங்கன்னா நல்ல பக்கம். இப்போ இந்த ஸ்லீவில் நான் முன்குழிவு வந்து எடுக்கலை, எனக்கு வந்து நான் எடுக்கலை, சரிங்களா. இப்போ நீங்கள் முன்குழிவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி முன்குழிவு எடுத்ததை ஆப்போசிட்டில் வச்சுக்கணும். இப்போ இந்த சைடு ராங் சைடு, இந்த சைடு ராங் சைடு, ஆப்போசிட்டில் ஃப்ரண்ட்டு பக்கத்தை வச்சுக்கணும். நம்ம ஜாயிண்ட் போட்டது பேக் சைடு ஸ்லீவுக்கு போகிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இதை வச்சுட்டு கீழே வந்து நம்ம 1/2 இன்ச்சு ஸ்லீவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த 1/2 இன்ச்சிலேயே நான் தையல் வந்து போட்டுக்கிறேன். 1/4 இன்ச்சில் கூட தையல் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ்லேயும் வந்து பைப்பிங் கொடுக்கணும், உருட்டு பைப்பிங் கேட்குறாங்க, கான்ட்ராஸ்ட்டாக வந்து கலர் கொடுக்கணும், பைப்பிங் கொடுக்கணும். அதுக்கு எப்படி தைக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி தைக்க தேவையில்லை. பைப்பிங்லேயே 2 விதம் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று உருட்டு பைப்பிங்கு, இன்னொன்று த்ரெட்டு வச்சு பண்ணுறது. த்ரெட்டு வச்சு நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரி லைனிங்கை வந்து தைச்சி உள்ளே திருப்பிட்டு பைப்பிங்க்கு நீங்கள் என்ன துணி ரெடி பண்ணணுமோ அதை த்ரெட்டில் வச்சு தைச்சிட்டு இதில் வந்து நம்ம அப்படியே வந்து பதிச்சுக்கணும். இல்லை உருட்டு பைப்பிங் தைக்கிறீங்க அப்படின்னா, த்ரெட்டு பைப்பிங் இல்லை உருட்டு பைப்பிங் தைக்கிறீங்கன்னா நம்ம மெயின் கிளாத்தோட ராங் சைடு, லைனிங் கிளாத்தோட ராங் சைடு 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு சுற்றிலும் தையல் போட்டுட்டு கீழே வந்து பிசுறு இருக்கும். ஸ்லீவோட கீழ்கை சுட்டுக்கிட்ட பிசுறு இருக்கும். அதில் வந்து நம்ம கழுத்துக்கு எப்படி கிராஸ் பீஸ் கொடுப்போமோ அதே மாதிரி உருட்டு பைப்பிங்க்கும் கிராஸ் பீஸ் கொடுத்து அப்படியே தைச்சி உருட்டி தைக்கப்படும்.
உங்களுக்கு அதுவும் வந்து நான் இடையில வீடியோவில் வந்து உங்களுக்கு அதையும் எப்படி தைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ லைனிங் கிளாத்தில் ஒரு தையலை போட்டுட்டு அதை பாருங்கள் கரெக்டாக அந்த தையல் போட்டுன்னு நின்றுக்கும். இப்போ படிமான தையல் வந்து போடுறேன். ஸ்லீவுக்கு கீழே ஒரு படிமான தையல் போடுறேன். இப்போ இந்த படிமான தையல் எதுக்கு போடுறதுனா, நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின் கிளாத்தை விட லைனிங் கிளாத் வந்து உள்ளுக்குள்ளே சுருங்கி போயிடும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா படிமான தையல் வந்து போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் துணியும் லைனிங் கிளாத்தும் நகராமல் இருக்கிறதுக்காக. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா சுற்றிலும் ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு எப்படி தைச்சோமோ அதே மெத்தடில் ஸ்லீவ் ஃபுல்லாக சுற்றிலும் தையல் போட்டுக்கிறேன். தையல் போடும்போது ஸ்லீவ் துணியை பிடிச்சி இழுத்துறக்கூடாது. ஏன்னா மெயின் கிளாத் நகர்ந்துருச்சுன்னா ஸ்லீவ் வந்து உள்ளுக்குள்ளே துணி கிராஸாக பல்ஜாக தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக சுற்றிலும் வந்து தையல் போட்டுக்கணும். தையல் போடும்போது முன்பக்க துணி, அதாவது நல்ல துணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இழுக்கக்கூடாது. லைனிங் கிளாத்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா மெயின் கிளாத்து தான் வந்து நமக்கு துணி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகும். துணி ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் பிடிச்சி இழுக்காமல் பின் பண்ணிக்கோங்க. இல்லைனா பின் பண்ணிவிட்டு கூட அப்புறம் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம 2 ஸ்லீவையுமே நம்ம வந்து தைச்சிக்கணும். இப்போ 2 ஸ்லீவையுமே நான் வந்து தைச்சிட்டேன். இப்போ அடுத்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ண வேண்டியதான். ஷோல்டர் வந்து நார்மல் ப்ளவுஸில் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மெத்தடில் தான் ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டர் வந்து லைனிங் ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது ஆம்ஹோல் சைட்லேருந்து ஃபூட்டை வச்சு தைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கழுத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நூலை வந்து கட் பண்ணுவீங்கல்ல, நூலை கட் பண்ணும்போது அந்த கழுத்துக்கிட்ட பிசுறு மாதிரி இருக்கும். அதனால் ஆம்ஹோல் சைட்லேருந்து ஆரம்பித்து கழுத்து பக்கமாக லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 தையல் வந்து ஷோல்டரில் போட்டுக்கணும். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா பட்டி வந்து நம்ம எடுக்கணும். இப்போ பட்டியோட உயரம் வந்து முன்பக்கத்தையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வச்சுட்டு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி பட்டிக்கு வந்து எடுக்க போகிறோம். பட்டியும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ளவுஸில் தைச்ச அதே மெத்தடில் தான் பட்டியும் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுத்து அதே மாதிரி தான் வந்து கட் பண்ண போகிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பட்டி ஸ்டிச் பண்ணுறது கட் பண்ணுறது ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா யாருக்கா இருந்தாலுமே சரி அந்த நேரத்துக்கு தைச்சிட்டு அப்போ தான் வந்து கட் பண்ணிக்குவேன். இப்போ பட்டி துணி பாருங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடைக்கும். இப்போ அதில் வந்து கீழே வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சில் வந்து அர்க்காத் பண்ணிக்கிறேன். ப்ளெயின் ப்ளவுஸும் 1 இன்ச்சு பண்ண சொல்லியிருக்கேன். இதில் ஒரு 1/4 இன்ச்சு இருந்தாலே போதும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 பீஸ், ஒவ்வொரு பட்டி பீஸுக்கும் லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ப்ளெயின் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி 3 துணி வேணும். ஒரு நல்ல துணி, இப்போ 2 நல்ல துணியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்க் காட்டன் ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு பக்கமும் எக்ஸ்ட்ரா 2 லைனிங் கிளாத் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு 2 லைனிங் கிளாத் இல்லை, ஆனால் நைட்டி கிளாத் ஏதாவது வேஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டி கிளாத்தை ஒரு கிளாத்து கூட வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது பேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஜென்ஸ் பேண்ட்டு, அந்த மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அதையும் 1 மட்டும் வச்சுக்கிட்டா போதும், 2 வைக்க தேவையில்லை. கொஞ்சம் கனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பட்டியோட நம்ம துணி வந்து கனமாக கொடுக்கறதுல தான் நம்ம கப் சைஸ் வந்து தாங்கி பிடிக்கும். அப்போ தான் வந்து கரெக்டாகவும் இருக்கும். இப்போ பட்டி வந்து லைனிங் கிளாத்தை உள்ளே தைச்சிட்டு லைனிங் கிளாத்து மேலேயே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம தைச்சதுனால தான் இதை டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லலை. இப்போ பட்டியை உள்ளே திருப்பிட்டு அந்த பட்டிக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சில் வந்து அப்படியே வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். பட்டி வந்து சைடு உயரத்தை கரெக்டாக எடுக்கணும். கொக்கி பக்கம் கூட முன்ன பின்ன வந்தால் ப்ராப்ளம் கிடையாது. சைடு பக்கம் கரெக்டாக எடுக்கணும். இப்போ லைனிங் கிளாத்தையும் நல்ல துணியையும் வச்சு அப்படியே வந்து ஒன்றா சேர்த்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். பட்டி ரெடி பண்ணும்போது அப்படி தான் துணியை பிடிச்சி இழுத்துறக்கூடாது. இப்போ சுற்றிலும் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா துணி எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2மே கொக்கி பக்கம் தான் வச்சு தைக்கிறீங்களான்னு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி அர்க்காத் பண்ணிக்கோங்க. கொக்கி பக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் தைங்க. தைச்சிட்டு மிஸ்டேக் ஆகிட்டு திருப்பாமல் பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்துட்டு தைச்சிக்கோங்க. அதுக்கு தான் கொக்கி பக்கத்துக்கு ஒரு அர்க்காத் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 கொக்கி பக்கமும் பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல அதில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது அந்த டாட்டை வந்து பெரிய டாட்டை வந்து மடித்து உள்ளே விட்டுறணும். மடித்து விட்டுட்டு அப்படியே வந்து 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டும் கப் சைஸும் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு சைடு கப் சைஸோட அந்த பெரிய டாட்டோட துணியை வந்து கொக்கி பக்கம் மடித்து விட்டோன்னா இதுலேயும் கொக்கி பக்கம் தான் மடித்து விடணும். இல்லைன்னா கப் சைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் ஆகிடும்.
அந்த கொக்கி பக்கம் நம்ம மடித்து தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த டாட்டு மடித்து தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சிலே தான் நம்ம வந்து தைச்சிக்கணும். ஏன்னா 1/4 இன்ச்சு தான் நம்ம அளவு வந்து விட்டுருப்போம் தையலுக்காக. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 கொக்கி பக்கமும் கரெக்டாக இருக்கா உயரம்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து நான் குழிவு கட் பண்ணலை, நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பக்கம் பார்ட்டுக்கு ஃப்ரண்ட்டு பக்கம் ஸ்லீவோட குழிவு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டாக வரணும். இப்போ பாருங்கள், நம்ம டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருந்தோம். ஸ்லீவும் பாடி பார்ட்டும் ஒரே அளவில் வந்து துணியோட கார்னர் வந்து இருக்குது. இதே நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சு எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கிட்ட டிஃப்ரெண்ட் வரும். ஸ்லீவுக்கும் அந்த பேக் பார்ட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கும் 1/2 இன்ச்சுக்கிட்ட டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் டைரெக்டாக நம்ம எடுத்து தைக்கும்போது எந்த மிஸ்டேக்குமே வந்து வராது. இப்போ ஸ்லீவில் எப்பயும் ஜாயின் பண்ணுற மாதிரி 2 தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ 2 ஸ்லீவையும் நம்ம ஜாயின் பண்ணுறதும் அந்த ஸ்லீவோட அந்த ஹைட்டு பொசிஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கரெக்டாக வந்து தைக்கணும். இல்லைனா ஷேப் வந்து மாறிடும். ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்லீவில் வந்து மேலே அந்த ஷோல்டர்கிட்ட ஃபிட் ஆகாமல் தூக்குன மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ப்ளவுஸ் வந்து பாடி பார்ட்டு ப்ளெயினாகவும் ஸ்லீவ் வந்து டிசைனாகவும் கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு ப்ளவுஸில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பக்கமும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கொக்கி பக்கமும் வி பக்கமும் தைக்க போகிறேன். கொக்கியும் வி பக்கமும் ஆல்ரெடி நம்ம தைச்சிருக்கிறனால அதை நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டலை. இப்போ 2 கொக்கி பக்கமும் உயரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபைனல் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸை வந்து சைடு ஃபுல்லாக தையல் போட போகிறோம். பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருந்ததை வச்சு அப்படியே தையல் போட போகிறேன். பேக் பார்ட்டோட 2ஐயும் மடித்து நல்ல பக்கம் வச்சுட்டு பேக் பார்ட்டோட இடுப்பு சுற்றளவு என்னவோ அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஸ்லீவ். இப்போ நான் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஸ்லீவ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கரெக்டாக ரெடி அளவு எடுத்திருந்ததை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த வி பக்கம் தைச்சிருக்கேன் பார்த்திங்களா, அந்த வி பக்கத்தில் அந்த வி ஓப்பன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வச்சுட்டு இடுப்பு சுற்றளவு எங்கேயோ அதை வந்து மார்க் பண்ணணும். இப்போ கீழே இடுப்பில் மார்க் பண்ணதையும் மேலே ஸ்லீவுக்கு மார்க் பண்ணதையும் அப்படியே வந்து ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இல்லை ஷேப்புக்கு தான் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் கோடு போட்டுக்கலாம். சரிங்களா. இப்போ அதே மாதிரி இந்த சைடு ஸ்லீவில் இது வந்து எனக்கு ரைட் சைடு ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு வந்து ஒரு சுற்றளவு மட்டும் அதிகமாக வைக்கிறேன். ஏன்னா ஒரு சைடு கையை விட ஒரு சைடு கை வந்து ஒரு சுற்றளவு ஒரு சிலவங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அதையே 2 பக்கம் ஸ்லீவுக்கும் வந்து மாற்றிக்கலாம். இப்போ கீழே பேக் பார்ட்டோட இடுப்புக்கு மார்க் பண்ணியிருந்ததையும் ஃப்ரண்ட் பார்ட்டில் மார்க் பண்ணியிருந்ததையும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே தையல் போடுறேன். தையல் போடும்போது ஆம் ஹோல் பக்கம் துணி இருக்கும் பார்த்திங்களா, ஸ்லீவோட ஜாயிண்ட்டு, அதை வந்து ஸ்லீவு பக்கம் மேலே தூக்கின மாதிரி வச்சுக்கணும். பாடி பார்ட்டில் வந்து தள்ளக்கூடாது. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்கும்போதும். ஸ்லீவ் பக்கமாக அந்த பிசுறு இருக்கிற மாதிரி வந்து தைச்சிக்கணும். இப்போ ஒரு தையல் வந்து நான் போட்டுட்டேன். ஒரு தையல் போட்டுட்டு நம்ம ஆம் ஹோல் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு 2 பக்கமும் தையல் போட்டு செக் பண்ணிக்கணும். இப்போ கீழே பாருங்கள் பட்டி, அதே மாதிரி ஸ்லீவில் அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கரெக்டாக தையல் வந்து கரெக்டாக இருக்கணும். அது அப்படி இல்லை அப்படின்னா பட்டியில் ஏதாவது ஜாயிண்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பிடிச்சி தைச்சிருக்க மாதிரி இருக்கும். ஆம் ஹோலர் ரவுண்டும் பார்த்திங்கன்னா எனக்கு 7.5 இன்ச்சு கரெக்டாக வருது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடும் அதே மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஸ்லீவோட அந்த ஜாயிண்ட் ஆம் ஹோல் கிட்ட இருக்கிறத மேலே பக்கமாக தூக்கி வந்து விட்டுறணும். அதுக்குன்னு பட்டி துணி பத்தலை அப்படின்ட்டு பாடி பார்ட்டு ஃப்ரண்ட்டு பக்கத்தை பிடிச்சி இழுக்கக்கூடாது. பேக் பார்ட் அளவுக்கு இழுத்தீங்க அப்படின்னா துணி வந்து நல்லா சுருங்கி போய் கப் சைஸ்கிட்ட லூஸ்லாம் வந்து விழுகும். இப்போ அன்ஈவனாக இருக்கிறத மட்டும் நான் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பயுமே ப்ளவுஸ் தைக்கும்போது துணி வந்து நம்ம 3 தையல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு துணி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மார்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு டேரெக்டாக அளவு எடுக்கும்போது 37 இன்ச்சு வந்துச்சு. அந்த 37 இன்ச்சு இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். 37 இன்ச்சு வந்து அந்த வீப்பட்டியோட பாதி வரைக்கும் கரெக்டாக எனக்கு அந்த 37 இன்ச்சில் இருக்கு பாருங்கள். ஆம் ஹோல் சுற்றளவும் 7.5 இன்ச்சில் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். கொக்கி பக்கத்தில் கரெக்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி வி பக்கம் ஓப்பன் கிட்ட அந்த வி ஓப்பன் கிட்ட கரெக்டாக வச்சுக்கணும். வி பக்கத்தில் பாதி வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொக்கியில் கரெக்டாகவும் அந்த வியோட ஃபஸ்ட்டு கொக்கி ஜாயிண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஓப்பனில் வச்சா போதும். இப்போ ப்ளவுஸை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி தைச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி தைச்சிட்டு எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க.